Hello viewers, welcome to Indian Food Recipes. இன்னைக்கு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் நம்ம கிழங்கு அடை பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு அடை ரொம்ப டேஸ்டியான, சாஃப்டான, கொஞ்சம் காரமான ஒரு ரெசிபி. இந்த கிழங்கு அடையை எப்படி நம்ம செய்கிறதுன்றதை பார்ப்போம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னு பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணால் மறுபடியும் அடை செய்யும் போது இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. வேணால் பாருங்கள், நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை. ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிழங்கு அடை செய்கிறதுக்கு நான் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இட்லி ரைஸை நான் ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். கடலைப்பருப்பு நான் 1½ கப் எடுத்திருக்கேன். 3 கப்புக்கு 1½ கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் கொண்டக்கடலை கூட எடுத்துக்கலாம், கருப்பு கொண்டக்கடலை. அதை நீங்கள் ஊற வச்சு கூட நம்ம அடை செய்யலாம். அடுத்தது மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அரிசி கடலைப்பருப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கிழங்கு, 2 பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன், மரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கை தோல் உரிச்சிட்டு இதை நம்ம துருவி எடுத்துக்கணும் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகாவையும் இட்லி ரைஸையும் ஒன்றா சேர்த்து இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ரைஸோடு சேர்த்து மிளகாவை நல்லா அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கும். அதுக்காக தான் நம்ம மிளகாவையும் ரைஸையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறோம். இப்போது ரைஸ் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் வியூவர்ஸ். இது மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு அடைக்க நல்லா இருக்காது. அடுத்ததாக கடலைப்பருப்பையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் வியூவர்ஸ். ரைஸ் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் இது மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ கரகரப்பாக இருக்குது அப்படின்னு. கிழங்கு இது மாதிரி வெஜிடபிள் துருவுறதால துருவி எடுத்துக்கணும் வியூவர்ஸ். இப்போ இந்த கிழங்கு நம்ம கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதையும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது அடைக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கிழங்கு நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கணும். அதுவும் கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் வியூவர்ஸ். அரிசி மாவு, கடலைப்பருப்பு, கிழங்கு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸோடு நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் வியூவர்ஸ். இதையெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதான் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவோட சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா மெலிசாக வெட்டி எடுத்து அதை கைகளாலே நல்லா உளுத்து விட்டுக்கணும் வியூவர்ஸ். இது மாதிரி நம்ம உளுத்து விட்டால் தான் அது உதிரியாக எல்லா மாவோடு சேர்ந்து ஆட் ஆகி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை,
ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நம்ம அடைக்கு ஆட் பண்ணால் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எப்போ அடை செஞ்சாலும் நீங்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதையெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வியூவர்ஸ். இப்போ இரும்பு தோசைக்கல்லில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ இந்த மாவை போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நீங்கள் இதை கரண்டியால் நம்ம அடையை நம்ம ஊற்றினோன்னா அது ஒரு ஷேப் இல்லாமல் அங்கேயும் அங்கேயும் பெரட்டு போயிடும். அதனால் இப்போ நம்ம அந்த அடையை நம்ம கைகளாலே தான் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த கொலரி போயிடும். அதனால நம்ம இப்போ கைகளாகவே அடையை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இப்போது அடை மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடணும் வீவர்ஸ். ஏன்னா இப்போ அடை வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் அது நல்லா பாயில் ஆகி நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லா டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான். இப்போது அடிப்பக்கத்தில் நல்லா அடை பாயில் ஆகிடுச்சு வியூவர்ஸ். நல்லா செவந்து போகிற மாதிரி தெரியும் சுற்றி இருக்கிறது. அந்த சமயத்தில் நம்ம அடையை பரட்டி விட்டுடணும். இப்போ பரட்டி போட்டு இந்த சைடும் வேக வைப்போம். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் பாயில் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் வீவர்ஸ், மரவள்ளி கிழங்கு அடை ரெடி. சாஃப்டான டேஸ்டியான காரமான ஒரு ரெசிபி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மரவள்ளி கிழங்கு அடைய ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.